வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றி வீடியோக்கள் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி சர்டிஃபிகேட் எரர் கரெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் 15, 16ஆம் தேதி நடைபெற்ற பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வந்து ஜனவரி 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து அதாவது மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதாவது ஆரம்ப கட்டங்களில் தமிழகத்தில் தேர்ச்சியினுடைய விகிதங்களுடைய அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக மதிப்பெண்கள் குறைக்க வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மதிப்பெண்களும் குறைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதில் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கான அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுவதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டு அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை பதிவிறக்கம் செஞ்சாங்க. அந்த பதிவிறக்கம் செய்யப்பட்ட சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா பிழைகள் இருப்பதாக, அதாவது அதில் தவறுகள், அதாவது பெயர், பாலினம், அதேபோல் கம்யூனிட்டி, அதேபோல் இன்சியல், அதேபோல் நிறையா பிழை திருத்தங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. சிலருக்கு, அதாவது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும், அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த தவறுகள் இருப்பதாக, சர்டிஃபிகேட்டில் தவறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டது. அதை சரி செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணப்படும். அதில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சரியான விதத்தில் கொடுத்து நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பதிவிறக்கம் செய்தால் அதற்கான பிழைத்திருத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பின்பு பார்த்திங்கன்னா நீங்கள் டிஆர்பியோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்கள், அதாவது கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் சர்டிஃபிகேட்டில் எரர் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, அதேபோல் உங்களுடைய பெயர் அதை சேகரிக்கப்படுவதாக சொன்னாங்க. அதை சேகரித்த பின்னர் பார்த்திங்கன்னா அதில் பிழை திருத்தங்கள் செய்யப்படும் மாதிரி கூறப்பட்டது. தற்போது பார்த்திங்கன்னா இது சார்ந்த ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் என்ன கேட்டிங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு நம்ம இந்த டிஎன்டிஇடியோடைய பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த பிழைகளை, எரர் இருக்கக்கூடிய மிஸ்டேக் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இன்சியல், அதேபோல் டேட்டா பற்றி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம டிஆர்பியோடைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு நம்ம அதாவது பேங்க்கில் போயிட்டு நம்ம ஒரு ₹200 கட்டணம் செலுத்தி அந்த கட்டணத்திற்கான ரசீதை ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் பரவிருக்கு. அந்த செய்திகள் அடிப்படையில் அந்த கரெக்ஷன் செய்வதற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அந்த அமௌண்ட்டை நம்ம செலுத்தினதுக்கான ரசீது அனுப்பணும் அப்படின்னா அதற்கான பணிகள் செய்யப்படும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நமக்கு சரியான விவரங்கள், அதாவது செய்தித்தாள்களில் வரக்கூடிய தகவல் தான் அது. அதனால் நீங்கள் நேரடியாக இதை பற்றி முழு விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த நம்ம வெப்சைட் பார்த்திங்கன்னா trb.tn.gov.in அந்த இணையதளத்துக்கு போய்ட்டு டிஆர்பியோடைய நம்ம காண்டாக்ட் நம்பரு, ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிழைகளை, அதாவது பென், இன்சியல், டேட் ஆஃப் பர்த்து, பெயர், அதில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்லாம் திருத்துவதற்கு என்ன வகையான ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி செய்யணும் அப்படின்றது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, அஃபிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க பிழைகளை திருத்திக் கொள்வது சரியானது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய வெப்சைட் இதுக்காக, அதாவது ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்துக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணி அவர்கள் இது மாதிரி எதுவும் கட்டணங்கள் செலுத்த வேண்டும் அது மாதிரி சொல்லியிருக்காங்களா, அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, சர்டிஃபிகேட்டில் இருக்க பிழைகளை திருத்துவதற்கு ஏதாவது கட்டணங்கள் செலுத்த சொல்லியிருக்காங்க, ஃபீஸ் செலுத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க. இது மாதிரி கால் பண்ணி யாராவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. கண்டிப்பாக அது மற்ற கேண்டிடேட்டுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி டிஎன்டிஇடியோட தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா எத்தனை வருடங்கள் செல்லுபடியாகும் அப்படின்ற ஒரு கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளது. இது லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு தகவலுமே பார்த்திங்கன்னா இப்போ ஊடகங்களில் பரவக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், செய்தித்தாள்கள் வரக்கூடும், நீங்கள் நேரடியாக டிஆர்பியோடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரங்களும் நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொள்வதே சிறந்தது. இதில் என்னென்ன பிழை திருத்தங்கள் இருக்குது, என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்கள் டிஆர்பியோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை போய் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய முழு விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.